ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குரூப் 2 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரை உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மன மலரே. இந்த அடிகளை பாடினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட்டு பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அதுதான் இந்த பாடல். அற்புதமான ஒரு பாடலாக இருக்கும். ஸோ இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு 4வது வரும். ஓகேங்களா. அப்போ 4 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் போட்டுறணும். நெக்ஸ்ட்டு மீதூன் விரும்பேல் அப்படின்றத யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார். ஸோ அப்போ 2வதுக்கு 1. ஓகேங்களா. அடுத்தது திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா திருமூலர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ திருமூலர் பற்றி எப்பயுமே ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்துடும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ 3. அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 4 1 2 3ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பாடல் எப்படி இருக்கும்னா நமக்கே எழுதுகிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேங்களா. ஸோ டெய்லியுமே காலையிலையும் மாலையும் வாக்கிங் போகணும், உலாவி வாங்க. அப்போ தான் காலன் வரமாட்டான். காலன்றது இந்த இடத்துல யமனை குறிக்கிறதா எழுதியிருப்பார் கவிமணி அவர்கள். இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடலாக இருக்கும். வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு டைம் பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எது? ஆன்சர் அரிக்கமேடு. ஓகேங்களா. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th தமிழ் புக்கில் அகழாய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் தான் இந்த லைன் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. இதில் கவிமணி, உங்களுக்கான கேள்வி, கவிமணி எந்த ஊரில் பிறந்தவர்? ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக இருக்கக்கூடியதை கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்டை லைக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸ் அதில் கொடுக்குறேன். தேங்க்யூ.